வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பைசியாக த்ரெடட் சிக்கன் ஃபிங்கர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் த்ரெடட் பன்னீர் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது த்ரெடட் சிக்கன் ரெசிபி ரொம்ப அருமையாக நல்லா வரும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே நான் சமோசா ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 4-5 ஷீட் எடுத்து ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு மெல்லிய ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நூடுல்ஸ் மாதிரி நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்னா இதுதான் நம்மளுக்கு த்ரெட் இந்த ரெசிப்பியில். நீங்கள் மாவில் கூட இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாகணுன்னு தான் இந்த சமோசா ஷீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா கழுவிட்டு விரல் அளவுக்கு ஃபிங்கர் லென்த் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது கோழி கடையிலே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ போன்லெஸ் சிக்கன் தான் வேணும் இந்த ரெசிபிக்கு. நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மைதா மாவு, சோள மாவு, சோயா சாஸ், தேவைக்கேற்ப உப்பு, வறுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோழியை நல்லா மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு தட்டில் கோழியை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மைதா மாவு, சோள மாவு, சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். சோயா சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து சேர்க்கணும். இப்போ இந்த கோழியை இந்த மேரினேஷனில் நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விடணும். இந்த கோழி நல்லா ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் நம்ம மைதா மாவும் சோள மாவும் இன்னொரு தட்டில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் அதில் சேர்த்து பஜ்ஜி மாவு மாதிரி கெட்டியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கோழியை இந்த பஜ்ஜி மாவில் ஃபஸ்ட்டு நம்ம துவச்சி, இதுதான் நம்மளுக்கு கம்மு மாதிரி நம்ம அந்த த்ரெட்டு நம்ம சுற்றுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம விரல் அதில் நினச்சோம்னா அந்த விரல் அந்த மாவு கோட் ஆகணும். ஸோ இப்போ ஒரு பீஸாக அந்த கோழி நல்லா ஊறிருக்கு எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் துவச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த த்ரெட்ஸில் உருட்டி எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிள் ரெசிபி. பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ரொம்ப சிம்பிள். அந்த கோழி ஃபிங்கர்ஸ் எடுத்து நம்ம அந்த பஜ்ஜி மாவில் துவச்சி அந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸில் நம்ம உருட்டி எடுத்தோம்னா போதும், அது தானாகவே ஓட்டிடும் கோழி மேலே. ஸோ நம்ம லைட்டாக மீதி இருக்கிற த்ரெட்ஸை அந்த கோழி மேலே சுற்றிட்டோம்னா போதும். அதே டைமில் எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 கோழி நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பீஸு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 to 6 பீசஸ் ஒரே ஈடுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ ஒரு பீஸாக நான் எண்ணெயில் இந்த கோழியை சேர்த்துருக்கேன். சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நான் வறுக்க விட்டேன், இன்னொரு பக்கம் திருப்பி வறுத்தேன். ஸோ ஒரு டோட்டலாக 5 to 6 மினிட்ஸில் இந்த கோழி நல்லா வறுப்பட்டுருச்சு. நீங்கள் அதை திருப்பிகிட்டே இருக்கணும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் அதை திருப்பிகிட்டே இருக்கணும். கோழியை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வறுத்து எடுக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் போஸ்டட் ஆன் மை பிளாக். ரிட்டன் ரெசிபி பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த சேம் ரெசிபி இங்கிலீஷ் சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ 2வது ஈடு கூட அதே மாதிரி நான் வறுத்து எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு கிச்சன் டவல் மேலே வச்சு நான் அப்புறமா சுட சுட பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த த்ரெடட் சிக்கன். ஏற்கனவே நான் த்ரெடட் பன்னீர் ரெசிபி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.